ஒட்டு துணியை போட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு பெருமையும் கடுகளவேயும் இல்லாமல் மக்களின் சேவையிலே அதிகமாக ஆற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவு என்று சொன்னால் இரவு நேரத்திலே, பகல் அல்ல, இரவு நேரத்திலே உலா வருவார்கள். மக்களின் துறைகளிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தைகள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த மக்களை பார்த்து, அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், கண்ணுக்கு தெரியாத தூரத்திலும் கூட நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாட்டு இப்படி இருக்கிறதே, இந்த ஆளுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறதே என்பதாக சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய ஆட்சியாளர்கள் வேண்டு பாதுகாப்பிலே அல்லாஹ் பாதுகாப்பாளர் இருங்கள். மக்களுக்கான அதிகமான சேவைகளை நீங்கள் செய்யுங்கள். அதுக்கு முழு ஒத்துழைப்புகளும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுப்பார். இந்த 76வது குடியரசு தின விழாவிலே நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆ செய்தவர்களாக அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் சீரிய வாழ்க்கையை கொடுத்து, செம்மையான வாழ்க்கையை கொடுத்து, இந்திய மக்களை சமத்துவ மக்களாக ஒன்று சகோதரத்துவமோடு வாழ்கின்ற நசீபை அல்லாஹ் கியாமத் வரையிலும் கொடுப்பானாக என்று கூறி என் உரையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். வாஹிது தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக நன்றி உரையினை மேட்டுப்பாளையம் ராசி ஜுவல்லரி உரிமையாளர் ஹாஜி அப்துல் ஹக்கீம் அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து துஆவும் தேசிய கீதமும் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ்.